செபாஸ்டியன், எரிமலை மேல கோட்டை கட்டினவனும் பூகம்பத்துக்குள்ள புதையில வச்சிருக்கிறவனும் நிம்மதியா இருக்க முடியாது. அப்படித்தான் இருக்கு என்னுடைய நிலைமை. ஃபருக் சார், நீங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்து 10 தலைமுறைக்கு போதும். இன்னும் ஏன் கவலை? அதுக்கு இல்ல, நேத்து ஐஜி புதுசா சர்வீஸுக்கு வந்திருக்கிற ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே இருக்கிற யாரோ ஒரு அதிகாரி தவறா நடக்கிறதாகவும் அவரை கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்தணும்னு ஸ்ட்ராங்கா வார்னிங் கொடுத்திருக்கிறார். ஹலோ மிஸ்டர் கோபி, என்ன இந்த நேரத்துல இந்த பக்கம்? செபாஸ்டியன் சார பார்க்க வந்தேன். நீங்க இங்க இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிஸ்டர் செபாஸ்டியன் என்னுடைய நண்பர். அதுலயும் நெருங்கிய நண்பர்னு பார்த்தாலே தெரியுது. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ. மிஸ்டர் செபாஸ்டியன், மிஸ்டர் கோபி ஐபிஎஸ் எங்க போலீஸ் இலாக்காவுக்கு வந்து இருக்கிற புது முகம். ஆனா மிஸ்டர் செபாஸ்டியன் எனக்கு பழைய முகம். எப்படி? என்ன சார், ஜலகன்னிகா கம்பெனி மேனேஜிங் பார்ட்னரை தெரியாதவங்க இந்த ஊர்ல யாராவது இருக்க முடியுமா? மிஸ்டர் கோபி, என்ன விஷயமா வந்தீங்க? உத்தியோக ரீதியா அங்க வர்றதுக்கு இன்னும் நேரம் வரல. ஒரு உபகாரத்துக்காக வந்தேன். மிஸ்டர் செபாஸ்டியன், என் தம்பி படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கான். உங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே உள்ள ஆளுங்களுக்கே வேலை இல்லை, அதனால புது ஆளுங்களை எடுக்கிறது இல்லையே மிஸ்டர் கோபி. செபாஸ்டியன் சார் கம்பெனில வேலைக்கு ஆள் சேர்க்கிறது எஸ்பி ஃபருக் சாரா? நோ நோ, இத பத்தி மிஸ்டர் செபாஸ்டியன் என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அதனால தான் சொன்னேன். ஓஹோ, அப்படியா? ஜலகன்னிகா கம்பெனில நீங்களும் பார்ட்னரோன்னு நினைச்சேன். மிஸ்டர் கோபி, நீங்க உங்க தம்பிக்கு வேற தேடி வந்ததாக தெரியல, வேற ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். எதையுமே சந்தேக கண்ணோட பாக்குறது நம்ம மாதிரி போலீஸ்காரங்களுக்கு சுபாவம் தானே சார். நீங்க இங்க வந்திருக்கிறது வெறும் நட்புக்காகத்தான் என்ன நம்ப சொல்றீங்களா? மிஸ்டர் கோபி, சமீபத்தில் பெய்த புது மழையில பொது இடத்துல மாத்திரம் காளா முளைக்கல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் முளைச்சிருக்கு. கரெக்ட். அந்த காளான்களுக்கு மத்தியில காக்கி சட்டை போட்ட சில கருநாகங்களும் மறைஞ்சிருக்கு. நீங்க 2 பேரும் பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா ஃபருக் சாருக்கு நல்லாவே புரியும். ஏன்னா அவர் என்னுடைய சீனியர் ஆபீசர் ஆச்சே. ஓகே, we will meet again. மிஸ்டர் கோபி, லிசன். கடல நீதி கணக்க தயங்காதே, என்ன கால்வாயை காட்டி மிரட்டாது. ஃபருக் சார், அந்த கால்வாய் தர்மத்தோட பிரவாகம். அதர்மக்காரங்க அதுல நீந்தி கரையேற முடியாது, முழுகி போவாங்க. Be careful. இந்த கோபி மீன் வியாபாரி நசீர் பாப்பா பார்த்து நம்மளை பத்தி விசாரிச்சான். நாம தங்க கடத்தல் பண்றத கோபி கிட்ட விளக்கமா சொல்லிட்டார். செபாஸ்டியன்,
அண்ணே, வா தங்கச்சி. உங்க குடிசை எரிஞ்சு போனதை கேட்டு பதறி போயிட்டோம். எரிஞ்சு போனது குடிசை இல்ல தங்கச்சி, என் அன்பு மாளிகை. என் பொஞ்சாதி கத்தீஜாவுக்காக நான் கட்டி கொடுத்த தாஜ்மஹால். உங்களை நம்ம வீட்டை கூட்டிட்டு போகத்தான் நாங்க வந்திருக்கோம். வந்திருக்கோம்னா அவரும் வந்திருக்காரு. ஓ, ஜட்ஜையாவா? அவர் யாரு, நான் யாரு? பாசத்தை தோஷம்னு நினைக்கிற வீட்டுக்கு நான் இதுக்காகமா வரணும்? என் பிள்ளைங்க சங்கர், பஷி 2 பேரும் ஜெயில இருக்காங்களே, அதை வேடிக்கை பார்க்கிறவங்க கூட எனக்கு என்னம்மா உறவு? அவங்களுக்கு இடமில்லாத வீட்டுல நீங்க அப்ப எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்களா? வரமாட்டேன், வரமாட்டேன். என் வீட்டுக்கு தீ வச்சவனை விட என் நெஞ்சில தீ வச்சவன் தான் கொடுமைக்காரன். நீ போ தங்கச்சி. அழாதீங்கம்மா. ஜெயில இருந்தாலும் உயிரோட தானே இருக்கேன். என்ன தூக்கில போட்டுட்டா அப்பாவோட கௌரவம் கொடி கட்டி பறக்கும். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. என்னை விட அப்பாவுக்கு தான் மேல பாசம் அதிகம். அது இருக்கட்டும். நஜீர் பாப்பா எப்படி இருக்காங்க? அத சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். நீங்க 2 பேரும் ஜெயில இருக்கிறதுனால நசீரனை ஏற்கனவே பித்து பிடிச்சவர் மாதிரி இருக்காரு. இப்ப என்னடானா அந்த செபாஸ்டியனுடைய ஆளுங்க நசீரனை வீட்டையே தீ வச்சு கொளுத்திட்டாங்கப்பா. இதெல்லாம் பஷீர் கிட்ட மட்டும் சொல்லிடாத. அதனாலதான் நான் அவனை கூட பாக்கல. செபாஸ்டியன் தியாகராஜன் ஹியர். என்னது 2 பேரும் ஜெயில விட்டு தப்பிச்சிட்டாங்களா? மீனா, பொறுப்பில்லாம குடிச்சு குடிச்சு குடும்பத்தை கைவிட்டம்மா. இனிமே உன்னை யாரு காப்பாத்த போறாங்க தெரியல. நீங்க விடுதலை ஆயிட்டீங்களா? இல்ல, தப்பிச்சு வந்துட்டோம். போலீஸ் எங்களை துரத்திட்டு வராங்க. மீனா, உங்க அப்பாவுக்கு என்ன? என்ன தனியா விட்டுட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்கு. பஷீர், போலீஸ். மீனா, உன்னை அப்புறம் பாக்குறேன். சங்கரும் பஷீர் இங்க வந்தாங்களா? இங்க வந்து வந்து நாங்க மட்டும் தாங்க இருக்கோம். இன்ஸ்பெக்டர் ஐயா, அந்த ஜம்புவ கொன்னது சங்கர் இல்ல, நான் தான். என் மகளை மானம் பங்கப்படுத்தினா என்னால தாங்க முடியல. நான் கையால் ஆகாத அப்ப இல்லைன்னு அவனை வெட்டி போட்டுட்டேன்.